வணக்கம் சார். தமிழ் மாதிரி வினாத்தாள் 25 கொஷின் பேப்பரும் டெஸ்ட் எழுதி முடிச்சிருக்கேன் சார். கொஷின் பேப்பர் வந்து கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி வந்து பே பண்ணியிருந்தேன். பிப்ரவரி 13ஆம் தேதி எனக்கு கொஷின் பேப்பர் வந்து கிடைச்சிருச்சு. பிப்ரவரி 16ஆம் தேதியிலிருந்து தொடங்கினேன். நேற்று மார்ச் 7ஆம் தேதி நேற்று தான் முடித்தேன் சார். நேற்று தான் முடிக்க முடிஞ்சது என்னால். சில நாள் வந்து ஒரு கொஷின் பேப்பர் அட்டன் பண்ணேன், ஒரு சில நாள் 2 கொஷின் பேப்பருமே அட்டன் பண்ணேன், ஒரு சில நாள் 3, ஒரு சில நாள் வந்து டெஸ்ட்டே அட்டன் பண்ணல, எனக்கு சில வேலைகள் இருந்த காரணத்தினால. இப்போ இப்போ இந்த கொஷின் பேப்பரில் வந்து மொத்தம் 2500 கொஷின் இல்லைங்களா? இதில் வந்து நான் ஒரு 4லிருந்து 6 கொஷின் வந்து திரும்ப பார்க்க முடிஞ்சுது. அதுவும் ஒரு தடவை தான் இன்னொரு கொஷின் பேப்பரில் அதை பார்க்க முடிஞ்சுது. ஏறத்தாழ 2480 கொஷினுக்கு மேலே தான் எல்லாமே புது கேள்விங்க. கேள்விகள் எல்லாம் அவ்வளோ தரமாக இருந்தது சார். கேள்வி மட்டும் இல்லை, கொஷின் பேப்பரும் அந்த அளவுக்கு நல்லா இருந்தது சார். இந்த எக்ஸாமை வந்து எப்படி எழுதுனேன் அப்படிங்கிறத வந்து சொல்லி ஆகணும் சார். ஒரு எக்ஸாம் ஹாலில் எப்படி நம்ம ஒரு எக்ஸாமை அட்டன் பண்ணுவோமோ அதே போல் மனசாட்சிக்கு இதுவும் இல்லாமல் நேர்மையாக உட்காந்து எழுதுனேன் சார். எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஃபோனில் ஸ்டாப் வாட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கொஷின் பேப்பரே வெளியே எடுத்து அந்த கொஷினை வந்து ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது. பார்த்துட்டு அதான் எக்ஸாம் எழுதி முடிச்சிருவேன். முடிச்சதுக்கப்புறம் ஸ்டாப் வாட்ச் ஆஃப் பண்ணி இது மொத்தம் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணியிருந்தேன் சார். இது வந்து நான் ஒரு கம்ப்ளீட்டாக ரிப்போர்ட்டாகவே நான் எடுத்துருந்தேன், அதையும் நான் கொடுக்குறேன் சார். அடுத்து இதில் 2500 கேள்விங்க இல்லையா, அதில் வந்து 197 கொஷின் வந்து நான் தப்பாக பண்ணியிருந்தேன் சார். அந்த 197 கொஷினும் எந்த இடத்துல என்ன பார்ட்டுக்குள்ளே அதெல்லாம் தப்பாக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன் சார். அதிகமாக சொல்லும் பொருளும், அப்புறம் கலைச்சொற்களில் ஒரு சிலது, அப்புறம் சரியான வினாவை தேர்ந்தெடு, அப்புறம் பார்ட் 1 அந்த பகுதி 1 பகுதி 2 இந்த 2 இடத்துலையும் கொஞ்சம் இன்னும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சார் இதில் வந்து. ஸோ இந்த 25 கொஷின் பேப்பரும் வந்து உண்மையாகவே இதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நல்ல இது கிடைச்சது. தமிழில் ஓரளவுக்கு நல்ல இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். இப்போ மிஸ்டேக் பண்ண இடங்கள்லாம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கானதெல்லாம் இன்னும் நான் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுவேன் சார். அடுத்து மேக்ஸ் வந்து எனக்கு எப்பவுமே பிடிச்ச சப்ஜெக்ட். மேக்ஸ்லேயும் நான் நல்லா பண்ணுவேன் சார். எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. எனக்கு ரொம்ப பயம் இருக்கிறது எதுனாக்கா ஜிஎஸ் தான். ஜிஎஸ்ல தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அதுக்கும் நீங்கள் இதே போல் ஒரு கொஷின் பேப்பர் ஒரு 20 கொஷின் பேப்பராவது கொடுத்து இருந்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்குது சார். இந்த கொஷின் பேப்பர் 550 ரூபா நீங்கள் தமிழுக்கு இந்த கொஷின் பேப்பர் வாங்கினது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி சார். சீரியஸாக நீங்கள் இது அவ்வளோ ஒர்த்து. இது கொஷினுக்கு ₹1 போட்டு இருந்தால் கூட 2500 ரூபா வர வேண்டியது. நீங்கள் வெறும் 559 ரூபாய்க்கு இந்த கொஷின் பேப்பர் கொடுத்துருக்கீங்க. இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல சார். நன்றின்னு சொல்லி முடிக்க முடியல. நிச்சயமாக இதுக்கான பலன் கிடைக்கும் சார் கண்டிப்பாக. இது வந்து இந்த கொஷின் பேப்பர்லேயே வந்து நாங்கள் சில இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னன்னாக்கா ஷேடிங் பண்ண சொல்ல வந்து ஒரு சில இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரே கொஷினில் 2 இடத்துல ஷேட் பண்ணுறது அந்த மாதிரி சில இடங்கள்லாம் பண்ணியிருந்தேன். இது இல்லாமல் ராங் கொஷினாக தான் கால்குலேட் பண்ணியிருந்தேன். கால்குலேட் பண்ணிட்டு தான் 197 ராங் கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். சில இதெல்லாம் வந்து ஒரு சில கொஷின் வந்து ரொம்ப சில்லியாக எப்படின்னாக்கா ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், ஷேட் பண்ண சொல்ல தப்பாக பண்ணியிருக்கிறது அந்த மாதிரி பண்ணியிருந்தேன் சார். ஸோ இதில் வந்து இதில் இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் சார். இது ஜிஎஸ்க்கும் நீங்கள் இதே போல் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சார். ரொம்ப நன்றி சார்.